இந்த ரிமோட்டு கடையில் வாங்கிட்டு வந்தேங்க. டிசிசிஎல் ரிமோட் இது. பாருங்க, சுத்தமாக சேனலே சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. எந்த பட்டன் அழுத்தினாலும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனால் பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், ரிமோட்டில் பாருங்கள் லைட் எரியுது. ஆனால் வாங்க சொல்ல செக் பண்ணேன். ஆனால் வந்துட்டு கரெக்டாக தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலை செய்யுது. லைட்டெல்லாம் எரியுது. ஆனால் டிவி வந்து இந்த சேனல் எதுவுமே மாற மாட்டேங்குது. இது பாருங்கள், லைட் ஏறுது. ஆனால் அந்த இதெல்லாம் வந்து எதுவுமே ஆக மாட்டேங்குது. சேனல் மாற மாட்டேங்குது. அப்படியே இதாகுது. பாருங்கள், இன்னும் ஒரு பட்டனும் வேலை செய்யலை. இந்த ரிமோட் வந்துட்டு செல்லோட 100 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஆனால் வந்துட்டு எதுவுமே வேலை செய்ய முடியுது. ஆனால் அங்கே செக் பண்ண சொல்ல இந்த லைட்டில் எரிஞ்சுது. சரி, இந்த லைட் எரியுது, வேலை செய்யுன்னு சொல்லிட்டு வாங்கினேன்ட்டேன். ஆனால் பாருங்கள், சுத்தமாக எதுவுமே வேலை செய்யலை. சரி வாங்க, இதுக்குள்ளே என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம பார்த்து ரெடி பண்ணுறோம். இருந்தாலும் 100 ரூபா குத்துட்டா வேறு ஒன்று மாற்றி குத்துருவாங்க. நான் இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் போனோம். 10 கிலோமீட்டர், வர 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் ஆகிடும். சரி பார்ப்போம், இது என்ன ப்ராப்ளம் நம்ம கைட்டி பார்த்துட்டு ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணிவிடுவோம். இந்த ரிமோட்டை கைட்டிடும். அதுக்கு முன்னாடி இந்த பேட்ரி கைட்டிடும். பேட்ரிலாம் புதுசாக தான் போட்டுக்குது. புது பேட்ரி தான். வாங்க சொல்லி எல்லாம் செட்டாக தான் கொடுத்தாங்க. பேட்டரி வந்து கரெக்டாக தான் போட்டுக்குது. இதில் எதனா மாற்றி இது போட்டுருந்தா கூட அவனுக்கு வந்துட்டு ரிமோட் வேலை செய்யாமல் கூட இருந்துருக்கலாம். ஆனால் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு லைட் ஏறுதுல்ல, அப்போ வந்து பேட்டரி வந்து கரெக்டாக தான் போட்டுக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் போட்டுக்கிறாங்க. இப்போ இதை நம்ம கைட்டி உள்ளே என்ன ப்ராப்ளம்ன்றது பார்ப்போம். சும்மா அப்படி கையில் கைட்டினா வந்துடும். ஏன்னா இது காப்பி தானே, இது காப்பி தான். ஒரிஜினல் ரிமோட்டில் அந்த ரிமோட்டை தான் கையிலே கைட்டிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைட்டியாச்சு. இதில் என்ன இருக்குது, இந்த ஒரு பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட்டன் ஆகிட்டது பேட், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கைட்டியாச்சு. பாருங்கள், ஒரே ஒரு போர்டு தான். இதில் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கைட்டிங்க. இதில் வந்துட்டு இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங் இந்த 2 ஸ்ப்ரிங் ஏன்னா வந்துட்டு ஓரளவுக்கு லூஸாக இருந்தால் கூட நமக்கு ப்ராப்ளம் வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது லூஸ் இல்லை. ஏன்னா நம்ம தான் லைட் ஏறுதே, பட்டன் ஆகிட்டு சொல்ல லைட் ஏறுதில்ல, இதெல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது. நம்ம பார்க்க வேண்டியதுன்னா மெயினாக இந்த லைட்டு தான் பார்க்கணும். ஏன்னா இதனுடைய சென்சிங்கு தான் அந்த ஐஆருக்கு போகும் சிக்னல். இதுலேருந்து தான் சிக்னல் வந்து போகும். அப்போ வந்து இதில் ஃபால்ட்டு இருந்தால் கூட வந்து நமக்கு ப்ராப்ளம் வந்துட்டு ஏறுறது வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. இது பாருங்கள், ஆடுது பாருங்கள். இது ஃபிட் பண்ண சொல்லி என்னன்னு தெரில, இது வந்துட்டு இதே போய்க்குது. இது இந்த எல்இடி பல்ப் வந்துட்டு ஷேக் ஆகுது பாருங்கள். இந்த ஷேக்குனால தான் அது வந்துட்டு நமக்கு சிக்னல் வந்து சரியாக போகலாதுக்கு ஐஆருக்கு. சரி, இதை நம்ம வந்து சால்டிங் பண்ணிவிடுவோம். சால்டிங் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இதுன்னு. ஏன்னா ஒரு சில ரிமோட் வந்துட்டு நல்லாயிருக்கும், ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்துட்டு காட்டும், வேலை செய்யாது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி எதனா லூஸ் கான்டாக்ட் இருக்கா, இல்லை எதனா பாடியில் இந்த இதில் கூட ட்ராக் கட் ஆகிட்டு இருந்தால் கூட நமக்கு வந்து வராது, வேலை செய்யாது. இல்லை ஒரு சில பட்டன் வேலை செய்யும், ஒரு சில பட்டன் வேலை செய்யாது. கொஞ்சம் நல்லா சால்டிங் பண்ணிவிடுவோம். சால்டிங் பண்ணிட்டேன் பாருங்கள், ஆளில் டைட்டாக தான் இருக்குது. சரி, இப்போது நம்ம இதை அப்படியே டேரெக்டாக போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக அந்த பொசிஷனில் கரெக்டாக வச்சு போட்டு விட்ருங்க.
ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா ரிமோட் வேலை செய்யலைன்னு தூக்கி போட்டுருவோம். ஓரளவுக்கு நம்ம பார்ப்போம், பார்த்து ட்ரை பண்ணி பார்ப்போம். வேலை செய்யலைன்னா அப்புறமா என்ன கூட தூக்கி போட்டுடலாம். ட்ரை பண்ணி ஓகே ஆயிடுச்சுன்னா நமக்கு ஏன் வேஸ்ட் ஆகணும்? பாருங்கள் மாட்டியாச்சு. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க, லைவாக காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இப்போ நான் மாத்திரம் பாருங்கள், மாறுது பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சுத்தம் வேலை செய்யாமல் இருந்தது. இப்போ பாருங்கள் வால்யூம் ஏறுதுங்களா? அப்படியே வால்யூம் குறைக்கிறேன். சேனலு ஆனால் இதுவும் இப்போ லைட்டும் எரிஞ்சு தான் இருந்தது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சு தான் இருந்தது. இப்போ அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் நமக்கு கரெக்டாக வேலை செய்யுது. அது காரணம் என்னன்னா, நமக்கு வந்து அந்த இது வந்துட்டு லைட்டு வந்துட்டு அந்த ஐஆர் சிக்னல் போகக்கூடிய லைட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா, அது வந்து சரியாக வந்து டீசால்ட்டிங் ஆகிட்டுக்குது. அந்த டீசால்ட்டிங் ஆனதுனால தான் நமக்கு வந்து சேனலு அந்த இது ரிமோட் வந்து வேலை செய்யாமல் இருந்தது. இப்போ எல்லாமே பக்கா வேலை செய்யுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிள் தான் இது. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களே கூட பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்களே கூட மாற்றிக்கலாம். அதுதான் இது. இந்த ரிமோட்டு சிங்கிள் பீஸ் தான் வாங்கணுங்க. நான் வந்து டிவி ஸ்பேர்ஸு வாங்கிறதுக்காக மவுண்ட் ரோடு போயிருந்தேன். அப்போது வந்து கேட்டேன், வந்து ரிமோட் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அங்கே போனால் வந்துட்டு இந்த ரிமோட்டு சிங்கிள் பீஸு, அதாவது ரீட்டைல் ரேட்டு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஹோல்சேல்னா ரேட்டு கம்மியாக தரேன்னு சொன்னாங்க. ஹோல்சேலுன்னா 50, 100 அந்த மாதிரி மட்டும் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கினீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மி பண்ணி தராங்க. ஆனால் ஒரு குறைஞ்சபட்சம் வந்து 30 ரூபா 35 ரூபா, அதான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வாங்கும்போது 30 ரூபா கூட கிடைக்கும். 30 ரூபா 35 ரூபா அந்த மாதிரி. ஆனால் இந்த ரிமோட்டு மட்டும் இல்லை, டிசிசிஎல் மட்டும் இல்லை, இந்த செட்டாப் பாக்ஸ் என்னென்ன ரிமோட் இருக்கோ மொத்தமே, சன் டைரக்ட்டு, ஏர்டெல்லு, வீடியோகான், டிடிஹெச்சு, ஏசி ரிமோட்டு, டிவி ரிமோட்டு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வந்துட்டு எல்லா வகையான ரிமோட்டில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லா ரிமோட்டும் வந்துட்டு விற்கிறாங்க. ரிமோட்டுக்குன்னு தனியாக வந்து ஷாப்பே இருக்குது. அங்கே தான் போய் கேட்டேன் நான். கேட்டதில் அவங்க வந்துட்டு உங்களுக்கு எந்த ரிமோட் வேணால் சொல்லுங்கள், அந்த மாடல் மட்டும் அனுப்ப சொல்கிறாங்க. அந்த மாடல் அனுப்பணும்னா அந்த ரிமோட் அனுப்புகிறோம். ஆனால் சிங்கிள் பீஸுனால் நம்ம லோக்கலில் என்ன வாங்குகிறோமோ ரேட்டு அந்த ரேட்டு தான். அதில் எதுவும் வந்து அவங்க கம்மி பண்ணுறது கிடையாது. லாட்டாக வாங்கினா உங்களுக்கு வந்துட்டு ரேட்டு கம்மி பண்ணி தராங்க. வாங்கினேன் நானே, நமக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு 2 ரிமோட் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஒரே ரேட்டு தான். அதில் வந்துட்டு டிவி நம்ம பேர் பண்ணுறதுக்காக, செட் பண்ணுறதுக்காக தனியாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து பவர் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வால்யூம் ஏற்றுறது இறக்குது. ஒரு சில டிவிலெலாம் பார்த்திங்கன்னா இதுவே இருக்காது, இது ஏவி நம்ம மாற்ற வேண்டியது வரும். இப்போ அந்த மாதிரிலாம் இதில் செட் பண்ணி வச்சுக்கணும். ஒரிஜினல் ரிமோட்டு வந்து எப்பவுமே நம்ம வச்சுருக்க முடியாது, அது ஏன்னா மிஸ் ஆகி போகுது. அதனால் இந்த மாதிரி செட்டப் பாக்ஸு ரிமோட்டில் இல்லை ஏர்டெல்லு இந்த மாதிரி எது வச்சுருக்கீங்களோ அதில் வந்து பேர் பண்ணிவிடுங்க. ஒரிஜினல் ரிமோட்டோட பேர் பண்ணிட்டோம்னா நம்ம வந்துட்டு இதை மாற்றிக்கலாம். இந்த பார்டர் கொடுத்துருக்கான் பாருங்கள், லைனு, இதுதான் இது கொடுத்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு நிறைய ரிமோட்டு தேவை அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்துட்டு நான் முடிஞ்சால் உங்களுக்கு ரெடி பண்ணி கூட கொடுக்குறேன் நான்.